ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வந்து மே 6 வந்து பர்த்டே. ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஊருக்கு போயிருந்தா. அவள் வந்து ஊரில் பெரியப்பா கூட தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டா. ஸோ எல்லாருமே ஊருக்கு போயிருந்தோம். அங்கே அத்தைங்க, ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஊரில் எல்லோரும் லீவ்னால. ஸோ அதனால் பிளான் பண்ணி பீச் பக்கத்தில் கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கேக் வாங்க வந்து தம்பிங்க போயிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து பிரியாணிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கேக் வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாப்பாங்க தான் பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடிட்டு அப்படியே கடற்கரையிலே நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு கேக் வந்ததுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடவட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கோ தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பேன். பாப்பாங்க பாடி முடிச்சதுக்கப்புறமேட்டு நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து அடுப்பு சரி பற்ற வச்சுட்டு அப்படியே பிரியாணிக்கு வந்து எல்லாம் வதக்கி எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அண்ணிலாம். அதனால் வந்து ப்ரேயர் பண்ணிட்டோம். நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு அடுத்த ஆப்போசிட்லேயே பக்கத்துலேயே கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் அங்கே போயாச்சு. போயிட்டு எல்லாருமே அப்படியே சுற்றி நின்னாச்சு. சுற்றி நின்று கேக் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் கேக் கட் பண்ணும்போது வந்து வீடியோ எடுக்கலை. ஆன் காலில் வீடியோ கால் இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ கேப்சர் பண்ண முடியலை. பசங்க எடுத்திருந்தாங்க. ஸோ நான் இதே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே பண்ணிட்டேன். அங்கே இதெல்லாம் வந்து பாப்பாவோட அத்தைங்க, பெரியப்பா, மாமா, மைனி, பசங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ கடற்கரை ஓரத்தில் தான் பார்த்தாலே தெரியுதுல்ல உங்களுக்கு. எனக்குள்ள வச்சு அப்படியே கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே பாட்டி, அத்தைங்க, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன், அக்கா எல்லாத்துக்குமே, தம்பிங்க எல்லாத்துக்குமே பாப்பா ஊட்டி விட்டாங்க. பாப்பாவுக்கும் எல்லாருமே கேக் ஊட்டி விட்டாங்க. ஊட்டி விட்டுட்டு அப்படியே எல்லாருமே வந்து நாங்கள் சமையல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். மற்றவங்க கொஞ்சம் பேர் வந்து பீச்சில் விளையாட போயிட்டாங்க. நாங்கள் வந்து பிரியாணி செய்யறதுக்கு பாதி பேர் ஆரம்பிச்சிட்டோம். தம்பிங்க வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பீச் பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஏன்னா ட்ரெஸ்லாம் திருப்பி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டு அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க அப்பாவுக்கு அனுப்புறதுக்காக ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். அதனால் அவங்க அண்ணங்க வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா கிளியராக இருந்துச்சு. நாங்களும் ஒரு பக்கம் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு பிரியாணி பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து பனங்கிழங்குலாம் வேக வச்சுருந்தோம். அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் உங்களுக்கு வந்து பிரியாணி வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வேளை சந்திப்போம். நன்றி.